அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவினூடாக உங்களுக்கு இன்ஆர்கானிக்கில் உள்ள அசேதன ரசாயனத்தில் உள்ள சில வினாக்களை ஆராய்வதன் மூலம் அதில் உள்ள விடயங்களை நான் விரிவாக தரலாம் என்று நினைக்கின்றேன். சில வினாக்களை ஆராய்வதன் மூலம் அதில் சம்பந்தப்பட்ட வரும் விடயங்களை உங்களுக்கு விரிவாக தருவதன் மூலம் அசேதன ரசாயனத்தில் உள்ள பெரும்பாலான விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் 2010ஆம் ஆண்டில் 27வது வினா இடம்பெற்றிருந்தது. அது கூட்டம் 1 மூலகங்கள் சம்பந்தமான வினாவாக அமைந்திருந்தது. எஸ் தொகுப்பு மூலகம் சம்பந்தமான வினாவாக அமைந்திருந்தது. அதை தற்போது நாங்கள் பார்ப்போம். நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இவ்வாறு ஒவ்வொரு வருடங்களிலும் தரப்பட்டிருந்த அசேதன ரசாயனம் சம்பந்தமான வினாக்களை எடுத்து ஆராய்வதன் மூலம் அது அசேதன ரசாயனங்களில் இருக்கின்ற பாடப்பரப்பினுடைய சில விடயங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். தற்போது ஒரு வினாவை ஆராய்வதன் மூலம் அதனுடைய 5 விடைகளையும் நாங்கள் விளங்குவதன் மூலம் அதனுடைய விடயங்களை விளங்கப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு அது சம்பந்தமான முழுமையான விடயத்தை தரலாம் என்பதே எனது நோக்கம். கவனிங்கள். தற்போது இந்த வினாவை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். லித்தியம் மூலகம் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது என்று கேட்கப்படுகின்றது. லித்தியம் மூலகம் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது விடையை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் லித்தியம் வளியில் எரிந்து Li2O, LiN3 ஆகியவற்றை உருவாக்குகின்றது என்று தரப்பட்டிருக்கின்றது. சரி, கவனியுங்கள். இங்கு லித்தியம் என்ற மூலகம் கூட்டம் 1 லித்தியம் மாத்திரம் நைட்ரசனுடன் தாக்கமடையக்கூடிய மூலகமாக இருக்கும். கூட்டம் 1 லித்தியம் மாத்திரம் நைட்ரசனுடன் தாக்கமடையக்கூடிய மூலகமாக இருக்கும். நாங்கள் லித்தியத்தை வளியில் வைத்து எரிக்கும் போது அது வளியில் உள்ள நைட்ரசனுடனும் தாக்கமடையலாம், வளியில் உள்ள ஆக்சிஜனுடனும் தாக்கமடையலாம். லித்தியமானது நைட்ரசனுடன் தாக்கமடைந்தால் Li3N எனும் சேர்வை புறப்படலாம். லித்தியம் நைட்ரைடு. இங்கு N3- காணப்படும். இங்கு Li+N3- நைட்ரைடு, லித்தியம் நைட்ரைடு எங்களுக்கு உருவாக்கப்படலாம். இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்துவீர்களான 6 இங்கு 2. லித்தியமானது நைட்ரசனுடன் தாக்கமடைந்து லித்தியம் நைட்ரைடை உருவாக்கும். அதேபோல் லித்தியம் வளியில் உள்ள ஆக்சிஜனுடனும் தாக்கமடையலாம். லித்தியம் வளியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து Li2O என ஆக்சைடை தரலாம். லித்தியமானது வளியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து Li2O எனும் ஆக்சைடை உருவாக்கும். லித்தியமானது வளியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து Li2O எனும் ஆக்சைடை உருவாக்கும். ஆகவே லித்தியம் எனும் மூலகம் வளியில் உள்ள நைட்ரஜனுடன் தாக்கமடையலாம், ஆக்சிஜனுடன் தாக்கமடையலாம். இங்கு தரப்பட்டுள்ள விடையை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் Li2O சரியாக காணப்படினும் LiN3 என தரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஒரு சேர்வை எங்களுக்கு பெறப்பட மாட்டார். Li3N எனும் சேர்வையே பெறப்படும். இங்கு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், கூட்டம் 1 லித்தியம் மாத்திரம் நைட்ரசனுடன் தாக்கமடையும். ஆக்சிஜனுடனான தாக்கத்தை கருதும் போது இங்கு கூட்டம் 1 லித்தியமானது ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைடை உருவாக்கும். ஏனைய மூலகங்கள் பரோக்சைடு, சூப்பர் ஆக்சைடு என்றவாறாக மேலதிக ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து சேர்வைகளை உருவாக்கலாம். கவனியுங்கள். ஆக்சிஜனுடனான தாக்கத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கூட்டம் 1 லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இந்த லித்தியம் எல்லா மூலகங்களும் கூட்டம் 1 ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைடை உருவாக்கலாம். இங்கு லித்தியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் பரோக்சைடுகளை உருவாக்கும். லித்தியம், சோடியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் சூப்பர் ஆக்சைடுகளை உருவாக்கும்.
லித்தியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் பரோட்சைட்டுகளை உருவாக்கலாம். லித்தியம் சோடியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் சூப்பர் ஆக்சைட்டை உருவாக்கக்கூடியதாக அமையும். அதாவது மிகை வழியில் நாங்கள் தாக்கமடைய செய்யும் போது சோடியம் என்ற உலோகமானது சிறிதளவில் சோடியம் ஒக்சைட்டையும் அது மேலும் வலியுடன் தாக்கமடைந்து சோடியம் பரோக்சைட்டையும் தரும். ஆகவே பிரதான விளைவாக சோடியம் பரோக்சைட்டே புறப்படும். அதே போல் பொட்டாசியம் எனும் மூலகத்தை வழியில் தாக்கமடைய செய்யும் போது பொட்டாசியம் ஒக்சைட் முதலில் உருவாகி பொட்டாசியம் ஒக்சைட் வலியுடன் மேலதிக வலியுடன் தாக்கமடைந்து பொட்டாசியம் பரோக்சைட் மேலதிக வலியுடன் தாக்கமடைந்து பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடை உருவாகும். ஆகவே பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடே அங்கு பிரதான விளைவாக காணப்படும். இது வலியுடனான தாக்கம். ஆகவே லித்தியமானது வலியுடன் ஆக்சைட்டை மாத்திரமே உருவாக்கும், சூப்பர் ஆக்சைட்டையோ பரோக்சைட்டையோ உருவாக்க மாட்டாது. அடுத்த விடையை பார்ப்போம். ஆகவே முதலாவது விடை உங்களுக்கு தவறானதாக அமையும். அடுத்ததை கவனிங்கள். லித்தியம் ஒரு திண்ம ஹைட்ரஜன் கார்பனேட் ஆகிய LiHCO3 உருவாக்குகின்றது என தரப்பட்டிருக்கின்றது. கூட்டம் ஒன்றில் லித்தியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தவிர்ந்த ஏனைய ஹைட்ரஜன் கார்பனேட்டுகள் திண்மமாக காணப்படும். லித்தியம் ஹைட்ரஜன் கார்பனேட் திரவமாகவே காணப்படும். லித்தியம் ஹைட்ரஜன் கார்பனேட் LiHCO3 பைகார்பனேட் NaHCO3 KHCO3 CSHCO3 KHCO3 RbHCO3 CSHCO3 இதில் லித்தியமானது திரவமாக காணப்படும், ஏனையவை திண்மங்களாக காணப்படும். கூட்டம் ஒன்றிலே லித்தியம் ஹைட்ரஜன் கார்பனேட் மாத்திரம் திரவமாக காணப்படும், ஏனையவை திண்மங்களாக காணப்படும். கூட்டம் 2 கார்பனேட்டுகள் யாவும் திரவமாகவே காணப்படும். கூட்டம் 2 கார்பனேட்டுகள், நாங்கள் கூட்டம் 2 சம்பந்தமான வினாவை வரும்போது அதை பார்ப்போம். கூட்டம் 2 கார்பனேட்டுகள் திரவமாகவே காணப்படும். ஆகவே இரண்டாவது விடையும் எங்களுக்கு தவறானதாக அமைகின்றது. இரண்டாவது விடை சொல்லப்பட்டிருக்கின்றது லித்தியம் ஒரு திண்ம ஹைட்ரஜன் கார்பனேட் ஆகிய LiHCO3 உண்டாக்குகின்றது என தரப்பட்டிருக்கின்றது. முதலாம் கூட்ட ஹைட்ரஜன் கார்பனேட்டுகளில், முதலாம் கூட்ட பைகார்பனேட்டுகளில் லித்தியம் ஹைட்ரஜன் கார்பனேட் மாத்திரமே திரவமாக காணப்படும், ஏனையவை திண்மங்களாக காணப்படும். அடுத்தது கூட்டம் ஒன்றில் ஏனைய கூட்டம் ஒன்றில் உலோகங்களிலும் பார்க்க. அடுத்த விடையை கவனிங்கள். மூன்றாவது விடை, ஏனைய கூட்டம் ஒன்றின் உலோகங்களிலும் பார்க்க நீருடன் லித்தியம் குறைந்த வலிமையுடன் தாக்கம் புரிகின்றது. என தரப்பட்டிருக்கிறது. அது சரியானதாக அமையும். கூட்டத்தின் வழியே நீருடனான தாக்குதிறன் அதிகரித்துக் கொண்டு சொல்லும். கூட்டம் ஒன்று மூலகங்களில் கூட்டத்தின் வழியே நீருடனான தாக்குதிறன் அதிகரிக்கும். இது தாக்குதிறன் அதிகரிக்க காரணம் ஈற்றோட்டு இலத்திரன் மீதான கருக்கவர்ச்சி கூட்டத்தின் வழியே குறைவடைந்து கொண்டு செல்லும். அணு பருமன் அதிகரிக்கின்றது, கூட்டத்தின் வழியே அணுவாரை அதிகரிக்கின்றது. ஆகவே ஈற்றோட்டு இலத்திரன் மீதான கவர்ச்சி குறைவடைந்து செல்லும். இங்கு இலத்திரனை இழப்பதன் மூலம் இலகுவாக ஒட்சியேற்றம் அடைவதன் மூலமே தாக்கம் நடைபெறுகின்றது. ஆகவே ஈற்றோட்டு இலத்திரன் மீதான கவர்ச்சி குறைவடைவதன் மூலம் அயனாக்கட் சக்தி குறைவடைகின்றது. ஆகவே இலகுவாக இலத்திரனை இழந்து தாக்கத்தில் ஈடுபடலாம். ஆகவே கூட்டம் ஒன்று மூலகங்கள் கூட்டத்தின் வழியே தாக்குத்திறன் அதிகரிப்பதற்கு இதே காரணமாக அமையும். இங்கு நீருடனான தாக்குத்திறனும் இவ்வாறே அமையும். லித்தியமானது நீருடன் மிக மெதுவாக தாக்கமடையும். கீழே செல்லும் போது தாக்க வீதம் அதிகரித்துக் கொண்டு செல்லும். லித்தியமானது நீருடன் தாக்கமடையும். அதே போல் சோடியத்தை நீருடன் போடும் போது அது லித்தியத்தினும் காட்டிலும் தாக்க வீதம் அதிகமானதாக இருக்கும். அதே போல் பொட்டாசியம் வெடித்தலுடன் தாக்கத்தில் ஈடுபடும். கீழே உள்ள மூலகங்களுக்கு நாங்கள் தாக்கத்தை ஆய்வுக்கூடத்தில் நிகழ்த்துவதில்லை. காரணம் தாக்கம் வெகு உக்கிரமானதாக அமையும். எனவே அதே போல் சோடியத்தை நீரில் இடும்போது நடைபெறும் தாக்கமானது புறவெப்ப தாக்கமாக அமையும். எனவே இத்தாக்கத்தில் வெளிவிடப்படும் வெப்பத்தினால் அதில் வெளிவிடப்படும் ஹைட்ரஜன் வாயு தீப்பற்றி எரியலாம். ஆகவே நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்வதில்லை இத்தாக்கங்களை. நீருடனான தாக்குத்திறன் கூட்டத்தின் வழியே அதிகரித்துக் கொண்டு செல்லும். லித்தியம்
லித்தியத்தினுடனான தாக்கத்தை காட்டிலும் சோடியம் உக்கிரமாக தாக்கமடையும். சோடியத்தை காட்டிலும் பொட்டாசியம் உக்கிரமானதாக தாக்கமடையும். இங்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம் என்பன நீரை விட அடர்த்தி குறைந்த மூலகங்களாக காணப்படும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் என்பன நீரை விட அடர்த்தி குறைந்த மூலகங்களாக காணப்படும். எனவே நீரில் மிதந்து கொண்டு தாக்கத்தில் ஈடுபடும். அதேவேளை தாக்கத்திலிருந்து வெளிவிடப்படும் ஹைட்ரஜன் வாயுவானது தாக்கத்தினால் வெளிவிடப்படும் புறவெப்பத்தினால், இத்தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். லித்தியம் மூலகங்கள் நீருடன் தாக்கமடைவது ஒரு புறவெப்ப தாக்கம். ஆகவே இங்கு வெளிவிடப்படும் வெப்பத்தினால் நீர் மேற்பரப்பில் வெளிவிடப்படும் ஹைட்ரஜன் தீப்பற்றி எரியும். ஆகவே இந்த விடை சரியானதாக அமையும். லித்தியம் ஊட்டம் ஒன்றின் ஏனைய மூலகங்களை காட்டிலும் நீருடன் மெதுவாக தாக்கமடைகின்றது என்பது சரியானதாக அமையும். அடுத்த விடையை கவனியுங்கள். லித்தியம் கார்பனேட்டு வெப்பத்துக்கு உறுதியானது என தரப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டம் ஒன்று கார்பனேட்டுகளை பொறுத்தவரை லித்தியம் கார்பனேட் மாத்திரமே வெப்ப பிரிகை அடையும். கூட்டம் ஒன்று கார்பனேட்டுகளில் லித்தியம் கார்பனேட் மாத்திரமே வெப்ப பிரிகை அடையும். கூட்டம் ஒன்று கார்பனேட்டுகளில் லித்தியம் கார்பனேட் மாத்திரமே வெப்ப பிரிகை அடையும். Li2CO3 வெப்பப்படுத்தும் போது Li2O எனும் CO2 வாயுவை விடுவிக்கும். இங்கு ஏனைய கார்பனேட்டுகள் Na2CO3, K2CO3, Rb2CO3, CS2CO3 என்பன வெப்ப பிரிகை அடையாது. ஏனைய கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை அடையாது. கூட்டம் ஒன்றில் லித்தியம் கார்பனேட் மாத்திரமே வெப்ப பிரிகை அடையும். ஏனைய கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை அடையாது. ஆகவே இதுவும் வெப்பத்திற்கு உறுதியானது என தரப்பட்டிருக்கின்றது. வெப்பத்திற்கு உறுதி குறைந்தது. கூட்டம் ஒன்றில் லித்தியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையும். ஏனையவை வெப்பத்திற்கு உறுதியானவை வெப்ப பிரிகை அடைவதில்லை. ஆகவே அந்த கூற்று தவறானதாக அமையும். அடுத்ததாக கவனிங்கள். லித்தியம் நைட்ரேட்டு வெப்பமாக்கப்படும் போது ஒரே ஒரு வாயுவாக O2 தருகின்றது என தரப்பட்டிருக்கின்றது. இங்கே லித்தியம் ஒரு பொதுவாக ஒரு உலோக நைட்ரேட்டை வெப்பப்படுத்தும் போது உலோக ஒட்சைட்டும் NO2 வாயுவும் O2 வாயுவும் கிடைக்கும். இங்கே லித்தியம் நைட்ரேட்டை வெப்பப்படுத்தினோமையான LiNO3 வெப்பப்படுத்தும் போது இங்கு Li2Oவும் NO2வும் O2 வாயுவும் பெறப்படும். லித்தியம் நைட்ரேட்டை வெப்பப்படுத்தும் போது லித்தியம் ஒட்சைட் NO2 வாயு, கபில நிறமான NO2 வாயு வெளிவரும். அங்கு O2 வாயு வெளிவரும். ஏனைய கூட்டம் ஒன்றின் நைட்ரேட்டுகளை வெப்பப்படுத்தும் போது ஒரே ஒரு வாயுவாக ஆக்சிஜனை பெறப்படும். கவனியுங்கள். ஏனைய கூட்டம் ஒன்றின் நைட்ரேட்டுகளை வெப்பப்படுத்தும் போது NaNO3, KNO3, RbNO3, CsNO3 இவற்றை வெப்பப்படுத்தும் போது நைட்ரைட்டுகளில் NaNO2வும் ஆக்சிஜன் வாயு மாற்றம் பெறப்படும். இங்கு KNO2 O2 வாயு மாற்றம் பெறப்படும். இங்கு RbNO2 O2 மாற்றம் பெறப்படும். இங்கு CsNO2 O2 மாற்றம் பெறப்படும். கூட்டம் ஒன்றில் லித்தியம் நைட்ரேட் தவிர்ந்த ஏனைய நைட்ரேட்டுகளை வெப்பப்படுத்தும் போது ஆக்சிஜன் வாயு மாத்திரம் புறப்படும். லித்தியம் மாத்திரம் 2 வாயுக்களை வெளிவிடும். அங்கு லித்தியம் மூளைவிட்ட தொடர்பினால் மெக்னீசியத்தினுடைய இயல்பை காட்டுவதனால் மெக்னீசியம் பிரிகை அடைவதை போன்று ஆக்சைட்டாகவும் O2 ஆகவும் NO2 ஆகவும் பிரிகை அடையும். ஆகவே இந்த வினாவிற்குரிய விடை 3ஆவதாக அமையும். இந்த வினாவிற்குரிய தகுந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதேபோல் ஏனைய ஒரு அசைதன ரசாயன வினாவினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி.